வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பயிற்சி நூலில் இருக்கக்கூடிய தொகுத்தறி மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம். ஒரு எழுத்தை சேர்த்து புதிய சொல்லாக்கி எழுதுக. அதாவது ஏற்கனவே நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, தொடர்கள் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும், மேலே ஒரு 5 எழுத்து கொடுத்துருக்காங்க. அதை இதில் சேர்த்தோம்னா ஒரு புதிய சொல்லு உருவாகும். அதை சேர்த்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பாட்டு மலை. இது கூட எதை சேர்த்தா நம்மளுக்கு ரா அப்படின்னு சேர்த்தோம்னா பாராட்டு மழைன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பாராட்டு மழை அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இரண்டாவது பாருங்கள், வாத்து வந்தது. அதுக்கு பதிலாக வா பக்கத்தில் இல் போட்டால் வாழ்த்து வந்ததுன்னு சொல்லிட்டு வரும். அப்போ அந்த இல்லை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து பாருங்கள், கல் பாசிகள். அந்த காவுக்கு இல்லுக்கு நல்லா டா போட்டோம்னா கடல் பாசிகள்னு வரும். என்ன வரும்? கடல் பாசிகள். ஈ பாருங்கள், நடு வலைன்னு இருக்குது. நாவுக்கும் டூக்கும் இல்லை இன்னும் போட்டால் நண்டு வலைன்னு வரும். என்ன வரும்? நண்டு வலை. ஊ பாருங்கள், பசு கிடைத்ததுன்னு இருக்குது. பசுக்கு பதிலாக பாவுக்கும் சூக்குன்னு ரீ போட்டால் பரிசு கிடைத்ததுன்னு வரும். என்ன வரும்? பரிசு கிடைத்தது. அடுத்தது என்ன பார்க்கணும், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சட்டையில் கரை படிந்துள்ளது. என்ன ரை வரும்? சின்ன ரை வரும். என்ன வரும்? சின்ன ரை வரும். ஆ பாருங்கள், நேற்று அடைமழை பெய்ததால் ஊரில் வெள்ளம் சூழ்ந்தது. வெள்ளம் சூழ்ந்தது. உடல் ஆரோக்கியத்திற்கு காலை வேளையில் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். என்ன லை வரும்? சின்ன லை வரும். ஈ பாருங்கள், மரத்தில் பறவை கூடு கட்டியது. எந்த ரா வரும்? பெரிய ரா வரும். என்ன ரா வரும்? பெரிய ரா வரும். ஊ பாருங்கள், படிக்கும் முறையில் ஒளி இருக்க வேண்டும். எந்த லீ பாருங்கள்? இந்த பெரிய லீ வரும். சரிங்களா? சிறப்பு லகரம் வராது, இந்த பெரிய லீ வரும். ஒளி இருக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், மரபு சொல்லை உரியவாறு இணைத்து தொடர் அமைத்து எழுதுக. மயில் அகவும். மயில் என்ன பண்ணும்? அகவும். கூடை முடைந்தார். கூடை முடைந்தார். கரையான் புற்று. யானை கன்று. சிலந்தி வலை. மரபு சொற்களை சரியாக இதேமாரி சேர்த்து எழுதிருங்க. அடுத்து பாருங்கள், மயங்கொழி பிழைகளை நீக்கி எழுதுக. இதில் மயங்கொழி பிழைகள் ஃபஸ்ட்டு ஆளை என்ன இருக்குது இங்கே பாருங்கள், பூமியில் மழை அப்படின்றது பெரிய அந்த சிறப்பு லை தான் போடணும். சிறப்பு லை தான் போடணும். அது பார்த்திங்கன்னா உயரமாக இருக்கக்கூடிய மலைப்பகுதியை குறிக்கும். அதனால் பூமியில் மழை பெய்வதற்கு காரணம் கடல். என்னது காரணம்? காரணமுக்கு 2 சுழினா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன 3 சுழினா போட்டு எழுதணும். பூமியில் மழை பெய்வதற்கு காரணம் கடல். ஆ பாருங்கள், தென்னை மரத்திலேருந்து கிடைப்பது இளநீர். அங்கே பாருங்கள், ரா பெரிய ரா கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும்? மரத்துக்கு சின்ன ரா வரும். அப்போ தென்னை மரத்திலேருந்து கிடைப்பது இளநீர். லா சிறப்பு லகரம் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு இளநீர்னு சொல்லிட்டு எழுதணும். சரிங்களா? அடுத்து, அழகன் சிரித்தபடி வாழ்த்து கூறினான். இங்கே பாருங்கள், சிரித்தபடியில் பெரிய ரீ இருக்குது, அதை சின்ன ரீயாக மாற்றணும். கூறினானுக்கு சின்ன ரீ இருக்குது, அதை பெரிய ரீயாக மாற்றணும். சரிங்களா? என்ன மாற்றணும்? பெரிய ரீயாக மாற்றணும். அழகன் சிரித்தபடி வாழ்த்து கூறினான். வாழ்த்து கூறினான். அடுத்து பாருங்கள், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். பொருளுக்கு சின்ன லூருக்கு பெரிய லூ போடணும். நாணயத்துக்கு 2 சுழினாருக்கு 3 சுழினா போடணும். கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். சிறுவர்கள் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர். ஊ பாருங்கள், சிறுவர்கள் மகிழ்ச்சியாக. ரூ சின்ன ரூ வராது, பெரிய ரூ வரும். சென்றனரில் சின்ன ரா கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? பெரிய ரா வரும். சென்றனர். சிறுவர்கள் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர். அடுத்து பாருங்கள், எழுத்து வரிசையில் விடுபட்ட இடத்தை நிரப்புக. இப்போ பாருங்கள், கவிதை, காட்சி, கிழக்கு. இது என்ன வரிசைன்னா அகர வரிசைன்னு சொல்லுவாங்க. காக்கா, கீ கீ, கூ கூ, அந்த மாதிரி வரிசைப்படி கா கவிதை, கா காட்சி, கீ கிழக்கு. இதுக்கப்புறம் நம்ம கீழே ஏதாவது கீழே உங்களுக்கு கீரி என்ன வருதோ, கீழே தெரிஞ்ச வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? அந்த சொற்களை நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம். கீரை எழுதிருக்கேன். கீக்கு அப்புறம் கூ வரும். குதிரை வலைன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஆ பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். பே பே அந்த மாதிரி வரும். பெருமைக்கு அப்புறம் என்ன வரும்? பேழை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இ மாவிலை, மிதிவண்டி, மா மிதிவண்டி. அதுக்கப்புறம் மீ மீன் என்ன வரும்? மீன் வரும். அடுத்து பாருங்கள், இ நாக்குன்னு கொடுத்துருக்காங்க. நா தான் வரும். அதனால் முதல்ல என்ன? நன்றி. என்னது? நன்றி. நாக்கு, நிலம், நீர்வீழ்ச்சி, நெருப்பு. ஊ பாருங்கள், தூய்மை, தென்றல். தூ தே தே தை. தைக்கு அப்புறம் என்ன வரும்? தோ தான் வரும். அப்போ தோலை ஆரம்பிக்கிற மாதிரி என்ன வார்த்தை? தொடு வானம். என்னது? தொடு வானம். அதுக்கப்புறம் பாருங்கள், சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்க. நனினா என்ன வரும்? நனினா நம்ம தமிழின் இனிமையெல்லாம் படிச்சுப்போம். நனினா என்னது? மிகுதி. என்னது? மிகுதி. ஓசைனா என்னது? சத்தம். ஓசைனா என்ன? சத்தம். பவம்னு எதை குறிக்கும்? ஈ பாருங்கள், பவம். பவம் எதை குறிக்கிறது? கடல். எள்ளுவர்னா என்ன வரும்? எள்ளுவர்னா என்னது? இகழ்வர். இறுதியாக என்னது? கடைசியாக. இறுதியாக என்னது? கடைசியாக. இறுதியாக கடைசியாக. நனினா மிகுதி, ஓசைனா சத்தம், பவம்னா கடல், எள்ளுவர்னா இகழ்வர், இறுதியாகனா கடைசியாக.
சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. பறவைகள், பறவைகள் வச்சு ஒரு தொடர் வந்து நம்ம உருவாக்கணும். பறவைகள் வானில் பறக்கின்றன. பறவைகள் வானில் பறக்கின்றன. நேர்மை, கண்ணன் நேர்மையான மனிதர். கண்ணன் நேர்மையான மனிதர். பாராட்டு, மாலாவை ஆசிரியர் பாராட்டினார். நாள்தோறும், நாம் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நாம் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். தொலைக்காட்சி, வானிலை அறிவிப்பை தொலைக்காட்சியில் பார்த்தேன். வானிலை அறிவிப்பை தொலைக்காட்சியில் பார்த்தேன். 8வது பாருங்க, பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுங்க. இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும், விடை வந்து கோடை காலத்தில் கிடைக்கும் ஆனால் கோவை பழம் அல்ல. ஓடை குளிர்நீர் உள்ளே உண்டு குடிக்கும் இளநீர் அல்ல. தொட்டு பார்த்தா வளவளப்பு பட்டு துணியும் அல்ல. விந்தை பொருளோ அல்ல நீங்கள் விரும்பி உண்ணும் பொருளாம். அந்த பொருளை அறிந்து கொள்க. அருமை நுங்கு அதுவே. அருமை நுங்கு அதுவே. அது என்னது, கோடை காலத்தில் கிடைக்கும், கோவை பழம் கிடையாது, குளிர்ச்சி நீரையாக இருக்கும், அது என்னது, இளநீர் கிடையாது, தொட்டு பார்த்தா நல்லா வளவளன்னு இருக்கும், அது பட்டு துணி இல்லை. அது என்ன பொருள்னா நுங்கு. நுங்கு எப்படி இருக்கும், உள்ளே நல்லா வெள்ளை கலரில் குழு குழுன்னு இருக்கும், சரிங்களா, நல்லா வளவளன்னு இருக்கும். விடுகதின் விடையாக வரும் பொருள் கிடைக்கும் மரம். அது எங்கே கிடைக்கும், நுங்கு எந்த மரத்தில் கிடைக்கும், பனை மரத்துலேருந்து கிடைக்கும். எங்கேருந்து கிடைக்கும், பனை மரம். 2ஆம் எழுத்து ஒன்றுபட வரும் சொல்லை தேர்ந்தெடுக்க. தொட்டு பட்டு, இதில் தான் பாருங்கள் இட்டு இட்டுன்னு சொல்லி 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு. விந்தை பொருளோ அல்ல அக்கோடிட்ட சொல்லின் பொருள் ஆச்சரியம். அது ஆச்சரியம். பாடலில் இடம்பெறாத உணவுப் பொருள் எது, வாழைப்பழம். வாழைப்பழம். பாருங்க, பாடலில் இடம்பெற்ற இணைப்பு சொல்லை கண்டறிந்து ஒரு தொடர் எழுதுக. மாலா, ஆனால் தான் அதில் இருக்கக்கூடிய இணைப்பு சொல். என்ன இணைப்பு சொல் என்னது, ஆனால். மாலாவுக்கு பாடத் தெரியும் ஆனால் ஆடத் தெரியாது. மாலாவுக்கு பாடத் தெரியும் ஆனால் ஆடத் தெரியாது. தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. இதை நம்ம எப்படி வரிசைப்படுத்தி எழுதணும்னா, 5வது பாருங்கள், இதுதான் முதல்ல வரும். பெரியவர் ஒரு குழந்தைகளுக்கு சத்துருண்டை கொடுக்க தீர்மானித்து சரியான எண்ணிக்கையில் எடுத்து வந்தார். என்ன பண்ணார், சரியான எண்ணிக்கையில் எடுத்து வந்தார். 2வது பாருங்கள், குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு சத்துருண்டைகளை எடுக்க ஆரம்பித்தனர். குழந்தைகளை முறைப்படுத்த முடியாமல் தடுமாறிய பெரியவருக்கு அன்பரிசி என்ற சிறுமி உதவி செய்தார். முதல்ல 5வது பாயிண்ட் முதல்ல வரும், 3வது பாயிண்ட் 2வது வரும், 4வது பாயிண்ட் வந்து எதில் வரும், 3வது வரும். அதுக்கப்புறம் முதல் பாயிண்ட்டு 4வதாக வரும். அச்சிறுமி நாள்தோறும் குழந்தைகளை வரிசையில் நிற்க செய்து அனைவருக்கும் கொடுத்த பின்பு தனக்கும் எடுத்து செல்வாள். 2வது வந்து 5வதாக வரும். அச்சிறுமியின் பொறுமைக்காக பெரியவர் அவள் வீட்டிற்கு சென்று படக்கதை புத்தகத்தை பரிசாக அளித்தார். இதை வரிசைப்படி எழுதிக்கங்க, சரிங்களா. 5வது வரதை முதல் எழுதணும், 3வது வரதை 2வது எழுதணும், 4வது வந்திருக்குதா 3வது எழுதணும், முதல்ல வரதை 4வது எழுதணும், 2வது வரதை 5வது எழுதணும். அதை வந்து கீழே எழுதிக்கங்க. அடுத்து பாருங்கள், விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இது என்னது, பாண்டியன் காய்கனி கடை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த காய்கனி கடையில் எங்களிடம் இயற்கை முறையில் விளைவித்த புதிய தரமான காய்கள் மற்றும் பழங்கள் கிடைக்கும். என்னது, இயற்கை முறையில் விளைவித்த புதிய தரமான காய்கள் மற்றும் பழங்கள் கிடைக்கும். சித்திரை முதல் நாளை முன்னிட்டு மாபெரும் தள்ளுபடி. அதாவது 9/3/2025 13/4/2025 வரை. 200க்கு மேல் காய்கள் வாங்கும் அனைவருக்கும் 2 மரக்கன்றுகள் இலவசம். 200க்கு மேல் காய்கள் வாங்கும் அனைவருக்கும் 2 மரக்கன்றுகள் இலவசம். நாள்தோறும் கடைக்கு வரும் அனைவருக்கும் ஒரு கூப்பன் இலவசம். தமிழ் புத்தாண்டு குழுக்கள் முதல் 3 நபர்கள் பரிசுகள். என்னென்னது, கடை எங்கே இருக்குன்னா, பாண்டியன் காய்கனி கடை, காந்திபுரம், கோயம்புத்தூர். முதல் பரிசு சலவை பொரி. வாஷிங் மிஷினுக்கு தமிழில் என்னது, சலவை பொரி. அதுக்கப்புறம் குக்கர் நம்ம பயன்படுத்துவோங்க சமைக்கிறதுக்கெலாம், சாம்பார் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பருப்பு வைக்கிறதுக்கு குக்கர் பயன்படுத்துவோம். அதுக்கு பேர் என்ன, சோர் அடுகலன். என்னது, சோர் அடுகலன். சோர் அடுகலன். அயன் பாக்ஸுக்கு தமிழில் என்னென்னா 3ஆம் பரிசு கொடுங்க. அதுக்கு பேர் என்னதான், தேய்ப்பி. அதுக்கு பேர் என்னது, தேய்ப்பி. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, பாண்டியன் காய்கனி கடையில் எதனை முன்னிட்டு தள்ளுபடி வழங்கப்படுகிறது, தமிழ் புத்தாண்டு. எனது ஆதான் சரியான பதில், தமிழ் புத்தாண்டு. பாண்டியன் காய்கனி கடை எங்கு அமைந்துள்ளது, காந்திபுரம், கோயம்புத்தூர். எங்கே இருக்குது, காந்திபுரம், கோயம்புத்தூர். விளம்பரத்தில் இடம்பெறாத செய்தி என்ன, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விளம்பரத்தில் இயற்கை முறையில் விளைவித்த புதிய தரமான காய்கள். இயற்கை முறையில் விளைவித்த புதிய தரமான காய்கள். அப்போது இயற்கை முறையில் விளைவித்த காய்கள் பழங்கள் கிடைக்குது, தரமான காய்கள் கிடைக்கும், புதிய காய்கள் கிடைக்கும். குறைந்த விலையில் தான் காய்கள் மற்றும் பழங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே இடம்பெறவில்லை. அப்போ ஆதான் வந்து சரியான பதில். தாரணி காய்கள் வாங்கினார் ஆனால் மரக்கன்று கிடைக்கவில்லை. ஏனெனில் தாரணி 200 ரூபாய்க்கு குறைவாக காய்கள் வாங்கினாள். காய்கள் வந்து 200 ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் மரக்கன்றுகள் கிடைக்கும். 200 ரூபாய்க்கு கீழே வாங்கினா மரக்கன்றுகள் கிடைக்காது. இணையான தமிழ் சொற்களை எடுத்து எழுதுக. அயன் பாக்ஸ்னா தேய்ப்பி, வாஷிங் மிஷின் என்னது, சலவை பொரி. அடுத்து பாருங்கள், உன் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவை பற்றி உன் நண்பனுக்கு கடிதம் எழுதுக. இடம் வங்கனூர், நாள் எழுதிக்கங்க. அன்புள்ள தோழனுக்கு நான் நலம், நீ அங்கு நலமா.
எங்கள் பள்ளி ஆண்டு விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதில் நான் எந்திர மனிதனைப் போல வேடம் அணிந்து நடித்தேன். பார்வையாளர்கள் அனைவரும் பாராட்டினர். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உன் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழா எவ்வாறு நடந்தது என எனக்கு கடிதம் எழுதவும். இப்படிக்கு அன்பு நண்பன் மாறன். உரைமேல் முகவரி அட்ரஸ் இந்த இடத்துல எழுதிக்குங்க. அடுத்து கதையை தொடர்ந்து எழுதி நிறைவு செய்க. எறும்புகள் எல்லாம் வரிசை வரிசையாக சென்று கொண்டிருந்தன. அவற்றின் வாயில் உணவு துண்டுகள் இருந்தன. அவ்வழியே ரீங்காரம் இட்டு கொண்டே வந்த வண்டு ஒன்று இவற்றை பார்த்தது. எறும்புகளே, எங்கே இவ்வளவு வேகமாக போகிறீர்கள் என்று கேட்டது. அதற்கு எறும்புகள், மழைக்காலத்திற்கு தேவையான உணவை சேகரித்து வருகிறோம். அப்போது எங்களால் வெளியே வர முடியாது. அதனால் தான் நாங்கள் இப்போது இருந்தே உணவை சேமித்து வைக்கிறோம். அதை கேட்டு வண்டு, ஓ அப்படியா, நான் இப்போது பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மழைக்காலம் வருவதற்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. பிறகு பார்த்துக்கலாம் என கூறிவிட்டு பறந்து சென்றது. என் அகராதி. அகராதி இதில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதை அவ்வளோதான் வாசிச்சு தெரிஞ்சுக்க, மீனிங் தெரிஞ்சுக்குங்க, இதுக்கான அர்த்தம்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சில இதிலேருந்து உங்களுக்கு பிடித்த சொற்கள் எதுவாக இருந்தாலும் என்னென்னா எழுதிக்கலாம். என்ன சொற்கள் பிடிச்சிருக்கோ இல்லை அகராதி இதில் என்னென்ன சொற்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல நிரப்பிக்கலாம். நான் பணிவு, அறிவு, அம்மி, அலுப்பு, பயம், அரைக்கும் கண் சொற்கள் எழுதிக்க. உங்களுக்கு பிடித்த சொற்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல எழுதிக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களும் பக்கமே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.